Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டங்ஸ்டன்ல சுரங்கத்தை எடுக்க வேண்டாம் என்று எப்படி கொள்கை முடிவு எடுத்தீர்களோ அந்த முடிவு தானே இங்கே பொருத்தமாக இருக்கும். இவங்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அங்கேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்கேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நியாயமான கேள்விலாம் கேட்டிருக்காரு. விஜய் பேசல நியாயம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆமாம்மா, அது நியாயம் இருக்காது. எப்படி நியாயப்படுத்தணும்னு ஒப்பீடு பார்க்கணும்ல. ஏரிகள், நீர்நிலைகள் இதெல்லாம் அழித்து விட்டு கட்டலாமான்னு கேட்குறாரு. காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பேர் ஏரிகள் மாவட்டம் தான் பேர். அப்போ நீர்நிலைகள் இல்லாமல் எப்படி முடியும்? நீங்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கோயில் அடிபடும், கிராம மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். மேட்டூரில் நீங்கள் தண்ணி இறங்குச்சு சர்ச்சு தெரியும், ஒரு கோயில் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு மேட்டூர் மட்டும் கட்டப்படவில்லை என்றால் டெல்டா இருக்குமா? நீங்களே சொல்றீங்க ஏகனாபுரத்தை 40% மக்கள் லான கொடுப்பதுக்கு தயாராகவே இருக்காங்க. யார் தான் சார் இதுக்கு முட்டுக்கட்டை போறது? என்னதான் எதிர்பார்க்குறாங்க அந்த மக்கள்? நீங்க எப்பவுமே ஒரு கிராம மக்கள் உறவினர்களோடு வாழ்வார்கள், சென்டிமெண்ட் இருக்கும். இந்த ஊர் தலைவர் கட்டுப்பட்டிருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு என்னன்னா ரேட்டு தான். பின்னாடி இருந்து இயக்கிற ஒரு கும்பல் இருக்குங்க. ஏரி இல்லைன்னா நீர்நிலை சென்னை மூழ்கடித்து விடும் என்று சொல்கிறவர்கள் இங்க சென்னையில நீங்க ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு போராடி இருக்காங்களா? சென்னையில எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்கு? இப்போ இதே ஏகனாபுரத்துல எத்தனை பேர் பட்டா லேண்ட்ல இருக்கிறாங்க, எத்தனை பேர் புறம்போக்கு லேண்ட்ல இருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்ல முடியுமா? சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவைதான், நிச்சயமாக தேவை. நீங்க 900 நாள் வீணடித்து விட்டீர்கள். இப்போ எந்த பெரிய கட்சியும் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு இல்லை. அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ கிடையாது. விஜய் எதில் போறாரு? லைட்ல தான் போறாரு. இங்க மாட்டு வண்டியில் போறாரா ஷூட்டிங்கு? இதெல்லாம் யதார்த்தத்தை மீறி சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஸோ விஜய் அரசியலுக்காக நேற்று போய் பரந்தூருக்கு போனாரா சார்? இல்லைங்க, அவருக்கு பின்னாடி இருக்கிற டீம் அவருக்கு சரியா ஃபீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் குபேந்தன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். விஜய் பரந்தூருக்கு போயிருக்காரு. என்னுடைய முதல் கள அரசியலை பரந்தூர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. குறிப்பாக ஒரு அரசுக்கு எதிரான ஒரு பேச்சாதான் விஜயனுடைய பரந்தூர் பேச்சை பார்க்க முடியும். கடந்த காலத்தின் போது நீங்கள் 8 வழிச்சாலை எதிர்த்தீங்க, காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. நான் வளர்ச்சி அரசியலுக்கு எதிரானவன் கிடையாது, விவசாய நிலங்களை அழித்து விட்டு நீர்நிலைகளை அழித்து விட்டு தான் ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணுமா அப்படின்னு பரந்தூர் மக்களுடைய மனசாட்சியின் குரலாக விஜய் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கெடுபிடி, விஜய் மாநாடுக்கு திமுக அரசு எப்படி கெடுபிடி போட்டாங்களோ பரந்தூரில் போய் விவசாயிகளை பார்ப்பதற்கும் அவ்வளவு கெடுபிடி. ஏன் சார் திமுக அரசு விஜய் கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாங்க? 2 விஷயத்தை நீங்க கேள்வியை கேட்டிருக்கீங்க. முதல்ல இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்தை நான் பேசுறேன். முதல்ல விமான நிலையத்துக்கு நான் எதிரி அல்ல. விவசாய நிலைகளை நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க, ஆட்சி இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறீங்க. நல்லா நாடகம் நடிக்கிறீங்க, உங்களுக்கு நடிப்பதற்காக சொல்லி தரணும். ஆமாம். அப்புறம் இந்த விமான நிலையம் உருவாக்குவதில் அல்லது நிலம் எடுப்பதில் ஏதோ ஒரு லாபம் இருக்கு, ஆளுங்கட்சிக்கு இருக்கு, இப்படிலாம் சொல்லியிருக்காரு. டங்ஸ்டன்ல சுரங்கத்தை எடுக்க வேண்டாம் என்று எப்படி கொள்கை முடிவு எடுத்தீர்களோ அந்த முடிவு தானே இங்கே பொருத்தமாக இருக்கும். இவங்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அங்கேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இங்கேயும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நியாயமான கேள்விலாம் கேட்டிருக்காரு. முதல்ல அரசியல் பேசல நியாயம் இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? ஆமாம்மா, அது நியாயம் இருக்காது. எப்படி நியாயப்படுத்தணும்னு ஒப்பீடு பார்க்கணும்ல. அவர் சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அவர் சொன்ன ஒப்பீடு சரியா என்பதை நான் சொல்கிறேன். மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்தி இது. ஓகே. அவர் இதுவரை முதல்ல ஒரு மாநாடு நடத்தினார், அதுக்கப்புறம் எங்கேயும் பெருசாக வெளியே வரல. அதன் பிறகு கவர்னர் ஆஃபீஸை பார்த்து ஒரு மனு கொடுத்தார். அது 2வது பயணமாக பார்க்குறேன். 3வது இந்த மக்கள் போராட்டத்துக்காக வந்திருக்கிறார். பரவாயில்ல, ஒரு சின்ன சின்ன வளர்ச்சியாக பார்க்குறேன். சரி, நீங்கள் அரசியலில் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கும்போது நீங்கள் ஆளுங்கட்சியை அதிர வைக்கணும், தடுமாற வைக்கணும். உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு தடை பண்ணாங்க, அது தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. அங்கே மக்களை பார்க்க வைக்கிறதுல ஏதோ கலட்டா பண்ணாங்க, நீங்கள் அது குரல் சொல்லி ரைட். நான் என்ன கேட்குறேன், சரி நீங்கள் அங்கே போனீங்கள, என்ன பண்ணீங்க? நீங்கள் ஒரு திறந்த வெளி வேனில் மேலே ஏறி பேசிட்டீங்க. உங்கள் குரல் தமிழ்நாடு முழுவதும் போய் சேர்ந்து போச்சு. தமிழ்நாடு அரசாங்கம் நிலம் எடுப்பதற்கு மக்கள் எதிர்க்கிறார்கள், அதை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, அந்த கிராம மக்கள் கோரிக்கை. ஆமாம். அந்த ஊர் மக்கள் ஒரு 4 பேரை அங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டு, உங்கள் வேனுக்கு இணையாக ஒரு ஸ்டேஜ் போட்டு
2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், ஆண் பெண் 4 பேரை பேச வச்சுட்டு நீங்கள் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? இது அரசியல். அப்புறமேல விஜய் எப்படி கற்றுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அங்கே இருக்கிற அட்லீஸ்ட் 2 பேர், ஒரு ஆணையும் பெண்ணையும், இந்த ஊரில் என்ன பாதிப்பு சார், விஜய் வருவதற்கே ஏகப்பட்ட கெடுபிடிகள் சார். பேச வச்சா சும்மா விட்டுருவாங்களா அந்த மக்களை? கெடுபிடி இருக்கிறா செய்யுங்க அரசியலில். பின் அப்படியே சிவப்பு கம்பளம் போட்டு வீட்டில் பனையூர்லேருந்து பரந்தூர் வரைக்கும் சிவப்பு கம்பளம் போட்டு அங்கே இருக்கிற டிசி, ஜேசி, ஏசி எல்லாம் சல்யூட் அடிச்சு கலெக்டர், டெப்டி கலெக்டர்லாம் உங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்கே பேச வைப்பாங்களா? அது அரசியலா? அது ஆளுங்கட்சி செய்ய நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அப்புறம் அதுதாங்க அரசியல். உங்களை வந்து பேச விடாமல் தடுக்கணும். நீங்கள் கோரிக்கை மனு கொடுக்கும்போது லெட்டர் என்ன கொடுத்தீங்க? அந்த கிராமத்துக்கு தான் நான் போவேன், ஏகனாபுரத்தில் இருக்கிற திடலுக்கு போவேன், என்னை தடுத்து கை செய்யுங்க எழுதி கொடுங்க. ஜெயிலுக்கு போவாரா? ஒரு வாரம் ஜெயிலில் இருப்பாரா? நீங்கள் அது மீறி போகிறேன்னு ஜெயிலுக்கு போக வேண்டியதானே? சரி, வேன்லேருந்து இறங்கி பார்த்தாரு 4 பேரை, 2 பக்கம் ரசிகர்கள் நிற்க வச்சு, மனித சங்கிலி மாதிரி நிற்க வச்சுட்டு உள்ளே போய் நான் போய் ப்ரீச் பண்ணுவேன், தடையை மீறி போனாரா? ஏன் போகல? சினிமாவில் பண்ணலாம், நிஜத்தில் பண்ண முடியுமா? நிஜத்தில் பண்ணால் அரெஸ்ட் பண்ணி அன்றைக்கி சாயங்காலமே விட்டாங்கன்னா நல்லது. இந்த ஆளுங்கட்சி கொனஸ்ட் பண்ணி உங்களை தூக்கி சில்மிஷம் பண்ணுற தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வாய்தா வரைக்கும் உள்ளே இருக்கணும். கஷ்டம் இல்லை? ஒரு நாள் இரவு சிறையில் கழிப்பதற்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியிருக்கும் விஜய். அதனால் சரி, நீங்கள் அங்கே போனீங்கல்ல, அந்த ஊர் மக்களை பேச வைத்து ஏன் பேசலாம் கேட்டேன். சரி, இப்போது டங்ஸ்டனையும் பரந்தூரையும் ஒப்பிடுற, அரிட்டாப்பட்டி இது ஒப்பிடுற. நான் என்ன கேட்குறேன், அரிட்டாப்பட்டியில் அந்த இடங்களை மாநில அரசு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. அதை கொடுப்பதனால் அது வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து பெரிய இடம், இழப்பு அதிகம். ஆனால் அதன் மூலமாக தமிழக அரசு கிடைக்கிற ராயல்ட்டி இல்லை வருவாய் இல்லை வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. அங்கே இடங்களை நீங்கள் அதிகமாக இழக்க வேண்டும், வர ராயல்ட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு. ஆனால் இங்கே இருக்கிற 2500 ஏக்கர் போக மீதி 1500 ஏக்கர் இந்த நிலம் என்பது, இந்த இழப்பு நான் வந்து ஈடுகட்டக்கூடிய இழப்பு நான் சொல்லலை, இங்கேயும் இழப்பு. ஆனால் இங்கு நீங்கள் வந்து இழப்பை விட பெறுவது அதிகம். ஏன்னு சொல்கிறேன், எப்படின்னா விமான நிலைய விரிவாக்கத்தின் போது இன்றைக்கி அந்த இடம் எப்படி வளர்ச்சி அடையும்? 60 கிலோமீட்டர், சென்னை சென்ட்ரல்லேருந்து 60 கிலோமீட்டர், இங்கே சென்ட்ரல் நம்ம விமான நிலையத்துலேருந்து 45 கிலோமீட்டர், அந்த இடம் ஃபுல்லாக வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை கல்லூரிகள், எத்தனை பள்ளிகள், எத்தனை பாலிடெக்னிக்கில் தொழில்நுட்ப கல்லூரிகள் எல்லாம் படித்து வெளியே வராங்களே, அவங்களுக்குலாம் எப்படி வேலை வாய்ப்பு தருவீங்க? எப்படி உங்களுக்கு வந்து ஏற்கனவே தர முடியாத வேலையை இந்த புதிய ஏர்போர்ட் தான் வேலையை கொடுத்துட போதா சார்? நியாயமான கேள்வி, அப்படி தான் கேட்கணும். ஏன்னா அப்படி கேட்டால் தானே மக்கள்கிட்ட புரியும். இப்படி ஏங்க ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா அந்த சுற்றி இருக்கிற எத்தனை இடங்களில் எத்தனை ஹோட்டல்கள் வரும், எத்தனை வந்து இண்டஸ்ட்ரி வரும். இப்போ பணப்பாக்கம் எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அரக்கோணம் பக்கத்தில் பணப்பாக்கத்தில் சிப்காட் போட்டிருக்காங்க. அங்கே ஹைஎண்ட் கார் தயாரிக்கிற நிறுவனத்தை டாடா கம்பெனி தொடங்கி இருக்குது. முதலமைச்சர் போய் அடிக்கல் நாட்டியிருக்கார். ரேஞ்ச் ரோவர் ஹைஎண்ட் கார், டாட்டாவுடைய லோ எண்ட் கார், ஹைஎண்ட் கார். எத்தனை ஏக்கர் தெரியுமா? 5000 ஏக்கர். எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும்? 10,000 பேருக்கு. அங்கே லேண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? சிப்காட் போட்டிருக்காங்க. இப்போது 2 ஷூ, பூமா, நைக்கி 2 ஷூ கம்பெனிக்கும் ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது 1 மாதத்துக்கு முன்னாடி பாருங்கள், அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. எத்தனாயிரம் பேர்? 16,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. சொன்னீங்களே, இப்போ ஒரு விமான நிலையம் ஏற்கனவே கொடுக்க முடியாத வேலை வாய்ப்பு ஒரு விமான நிலையம் கொடுத்துருமான்னு கேட்டிங்களா? இதுதான் பதில். நீங்கள் கார்கோ செக்ஷனில் இறக்குமதி செய்வதற்கு அங்கே வரும்போது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? இப்போ சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் வந்து இறங்குது, கார்கோ விமானம் வந்து இறங்குது. ஆனால் கார்கோ விமானம் இறங்கும்போது பயணிகள் விமானம் இறங்குவது தடைப்படும். ஸோ வெறும் பயணிகள் விமானம் இறங்கினால் அதிகமான பயணிகள் இங்கே வருவார்கள். ஸோ நீங்கள் வெறும் 1000 ஏக்கர் தான் மீனம்பாக்கம். நீங்கள் பெங்களூர் 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், மும்பை 8000 ஏக்கர், டெல்லி 5000 ஏக்கர். அப்போது நீங்கள் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏர்போர்ட்டாக இருக்க வேண்டிய சென்னை 1000 ஏக்கர் இருக்குது. சார், நம்ம மீனம்பாக்கத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதா சார்? அதுக்கு வாய்ப்பு இல்லையா சார்? பண்ணலாங்க. எங்கே இருக்குது? அங்கேருந்து நீங்கள் மீனம்பாக்கம் முடிஞ்சுன்னு பல்லாவரம் டு தாம்பரம் வரைக்கும் என்ன யோசித்து பாருங்க, எவ்வளோ குடியிருப்பு, எத்தனை குடியிருப்பு காலி பண்ணும்? இல்லை ஓலை வீடா, ஓடு வீடா, ஏகப்பட்ட வீடு. அது நீங்கள் நிவாரணம் கொடுத்து எப்படி முடியும்? கொடுக்க முடியுமா நிவாரணம் இவங்களெல்லாம்? ஸோ
அங்கிருந்து சப்வேல ஒரு ட்ரெயின் போட்டு ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி எடுக்கிறாங்க. நிவாரணம் கொடுப்பது அரசாங்கம் நிலம் எடுத்து கொடுக்கறது தான் வேலை, தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்தினால என்ன லாபம் இருக்குது? இது கொடுக்குறதுனால அரசாங்கத்துக்கு என்ன லாபம் இருக்குது? தமிழ்நாடு அரசுக்கு எந்த லாபமும் இல்லையா? இடம் எடுத்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதன் மூலம் வளர்ச்சி வரும். ஆனால் அது வந்து ஹேண்டில் பண்ணுறது யார்? நாளைக்கு மத்திய அரசு அது வந்து அம்பானிக்கோ அதானிக்கோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. சிவில் ஏவியேஷன் தான் அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. டெவலப் பண்ண போகிறாங்க, எடுத்து ப்ரைவேட் ஆக்கிட்டு போகிறாங்க. அதனால் என்ன லாபம்? ஆனால் அதை சுற்றி வருகிற தொழிற்சாலைகள் அத்தனை லாபம் இருக்குது. நீங்கள் இன்னும் சொல்கிறேன், இப்போது அந்த 4000 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கிராமங்கள் அந்த சுற்றி இந்த பரந்தூரில் மொத்தம் 4 இடங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பரந்தூர், பன்னூர், படாலம், திருப்பூர். இந்த 4 லொக்கேஷனில் நீங்கள் எது ஃபீஸிபிலிட்டி அதிகம்னு பார்ப்பாங்க. இப்போது சென்னைக்கு ஒரு புறம் கடல், இன்னொரு புறம் அந்த மரக்காணம் பகுதியில் இருக்கிற கல்பாக்கம், அந்த இடத்துல உப்பளம் பகுதியில் தான் விமான நிலையம் தொடங்கணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை வைக்கிறார்கள். மரக்காணம் பக்கத்தில் உப்பளம் வேஸ்ட் லேண்டுங்கிறாங்க. அந்த இடத்துல கல்பாக்கத்துக்கு மேலே விமானம் வந்து பறக்கக்கூடாது. ஒரு விமானம் வந்து கட்டுப்பாட்டை மீறி விழுந்தால், அணு உலையில் விழுந்தால் அதோட விபத்து பாண்டிச்சேரி வழிக்கும் போகும், சென்னை அழிந்துடும். ஸோ அது ரூல்ட் அவுட், வர முடியாது. ஸோ அடுத்து படாலம், இதுவும் வந்து செங்கல்பட்டுலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி. இங்கே என்னென்னா இந்த ரன்வேவுடைய ஏர் டிராஃபிக் ரூட்டை பார்க்குறாங்க. ப்ராக்சிமிட்டி பார்க்கும்போது அது பக்கத்தில் ஒரு ஃபயரிங் ரேஞ்ச் இருக்குது, அது ஈஸியாக மாற்றிடலாம். ரெண்டாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய அந்த ஃபயரிங் ரேஞ்சு அது இடம் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. யார்? இதெல்லாம் வந்து சிவில் ஏவியேஷன் தள்ளி வச்சுது. அடுத்து பன்னூரில் அதுவும் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, பரந்தூர் பக்கத்தில். அங்கே பார்த்தீங்கன்னா பரந்தூரை விட அதிகமான குடியிருப்பு, 1546 குடும்பங்கள் அங்கே இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் டவர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எங்கே? பன்னூரில். அப்புறம் ஏற்கனவே 7 தொழில் நிறுவனங்கள் இருக்குது இங்கே, இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. ஆனால் பரந்தூரில் தான் 1005 குடும்பங்கள் இந்த மொத்தம் சேர்ந்து. அப்புறம் அங்கே பெரிய ஹைரைஸ் பில்டிங் இல்லை, அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஓடு வீடு, ஓலை வீடு, பெரிய வீடு இல்லை, எதுவுமே இல்லை. விவசாய நிலம் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. ஆமாம். அப்புறம் பெங்களூர் ஹைவே பக்கத்தில். ரெண்டாவது இதில் என்ன விஷயம்னா, அந்த 13 கிராமங்களில் ஏகனாபுரத்தில் மட்டும் 650 குடும்பங்கள், அந்த ஒரு கிராமத்தில் மட்டும். ஓகே. மற்ற 12 கிராமத்தில் மொத்த வீடுகள் எண்ணிக்கை 355. ஓகே. அதில் 3 கிராமங்கள் தான் மக்களுடைய புழக்கங்கள் இருக்குது. மற்ற கிராமங்களில் இந்த 4 கிராமம் தவிர 9 கிராமங்களில் 2 வீடு, 3 வீடு, 4 வீடு தொலைத்தலைவாக இருக்குது. ஓகே. இது சரிங்களா? இப்போது ஏகனாபுரத்தில் 40% மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இவங்க ஒரு இந்த கட்சிகள் இயக்கங்களால் வந்து பயந்துக்கிட்டு வராமாட்டேன்றாங்க, தயாராக இருக்காங்க, கன்கரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. இப்போ என்னன்னா ரேட்டு தான். என்ன ரேட்டுன்னா, இப்போ இந்த மற்ற கிராமங்கள்லாம் போய் சர்வே எடுத்துட்டாங்க, ப்ரைவேட் ஏஜென்சி சர்வே எடுத்துட்டு பெங்களூர் ஹைவேல அவங்களுக்கு ஒரு வீடு தராங்க. அந்த ஹைவே கட்டுறதுக்கு இடமும் வீடும் நிதியும் தராங்க. ஓகே. அந்த என்ன 1000 ஸ்கொயர் ஃபீட், அங்கேயே 1000 ஸ்கொயர் ஃபீட் நிலத்துக்கான காசு 3.5 மடங்கு காசு. ஓகே. அப்போது யோசித்து பாருங்க, இந்த 12 கிராமத்தில் சர்வே முடிச்சிட்டாங்க, எக்ஸப்ட் ஏகனாபுரம். காரணம் அங்கே இருக்கிற தலைவர்கள், எங்கள் நாட்டாமை நாங்கள் ஒன்றிய குழு தலைவராக இருக்கிறோம், இல்லை கிராம பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறோம், எங்கள் மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும். இன்னொரு கிராமத்தை உருவாக்குறாங்க. காரணம், உடனே ஏன் அந்த இடத்துக்கு போகலான்னு, ஹைவேஸில் ஏர்போர்ட் கட்ட முடியாது, பெங்களூர் சென்னை ஹைவேஸில் கட்ட முடியாது. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ ஏரிகள், நீர்நிலைகள் இதெல்லாம் அழித்து விட்டு கட்டலாமான்னு கேட்குறேன். ஆமாம். சரி, நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பேர் ஏரிகள் மாவட்டம் தான் பேர். அப்போது நீர்நிலைகள் இல்லாமல் எப்படி முடியும்? நீங்கள் வந்து எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் கோயில் அடிபடும், கிராம மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். மேட்டூரில் நீங்கள் தண்ணி இறங்குச்சுன்னு வச்சுங்க, சர்ச்சு தெரியும், சில தெரியும், ஒரு கோயில் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் வாழ்ந்துருக்கிற அர்த்தம். இன்னைக்கு மேட்டூர் மட்டும் கட்டப்படவில்லை என்றால் டெல்டா இருக்குமா? டெல்டா மக்கள், நீங்கள் அந்த ஊர் தானே, டெல்டா தானே, அந்த ஊரில் ஏதாவது எவனாவது ஒரு ஆள், தப்பாக எடுத்துக்காதீங்க, எவனாவது ஒரு ஆள் கிணறு வெட்டி பம்ப் செட்டு பாசனம் பண்ணியிருக்காங்களா? கிணறு பாசனம் கிடையாது. ஏன் ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம். ஏன் தண்ணியே வரலனாலும் வறட்டு பூமியாக வச்சுக்கிட்டு ஏன் போர் போடல, ஏன் கிணறு வெட்டல? ஏன்னா தண்ணி வருன்ற நம்பிக்கை. காவிரியில் கர்நாடகாவில் நம்பி கொடுத்துருவாங்க, மேட்டூர் அணை தேக்கி வைத்து கொடுக்குற நம்பிக்கை. அப்போ மேட்டூர் அணை வந்து நீங்கள் அங்கே கட்ட முடியாமல் விட்டாங்கன்னா என்ன இருக்கும்? இன்றைக்கி வைகை டேமை வந்து எத்தனை மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அந்த கண்ணீர் கதைகள் உங்களுக்கு தெரியுமா? வைரமுத்து எழுதியிருக்காருல,
அந்த பதிவு கேளுங்க. அந்த 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 கிராமத்துலேருந்து வெளியே வந்தவர். அப்போது இன்றைக்கி வைகை டேமில் எத்தனை லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு பாசனம் பெறுகிறது? நெய்வேலி எல்லாமே லேண்டு கொடுத்த தியாகம் ஒன்று வேணும். 1954 மீனம்பாக்கம் நிலம் கையகப்படுத்த கட்டுறாங்கல்ல, அது என்ன நிலம்? விவசாய நிலம் தான். 1000 ஏக்கர். பல்லாவரம் ஜமீன் எல்லாம் எடுத்து பாருங்கள், லேண்ட் எடுத்து பாருங்கள். நீங்கள் அவ்வளோலாம் வேண்டாங்க, வடபழனிக்கு தள்ளி போங்க, சாதி கிராமத்தில் ஆரம்பிங்க. 90 வரை விவசாயம் பார்த்த பூமி அது. 90 வரை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் பார்த்துருக்கேன். 90 வரை சாலி கிராமம் விவசாயம் பண்ணியிருக்காங்க. அந்த வடபழனி தாண்டி சூர்யா ஹாஸ்பிட்டல் தாண்டி நான் நிலத்தை பார்த்துருக்கேன். நீங்கள் அவ்வளோ கூட வேண்டாம். நம்ம போரூர் இருக்குல்ல, இங்கே மருத்துவமனை, போரூர் மருத்துவமனை எதிரே அங்கிருந்து பூந்தமல்லி நடுவில் காட்டுப்பாக்கத்தில் நிலத்தை நான் பார்த்துருக்குறேன். எல்என்டி பக்கத்தில் முகலிவாக்கத்தில் நிலத்தை பார்த்துருக்குறேன். இன்றைக்கி முகலிவாக்கத்தில் ஏதோ ஒரு லேண்டு காட்டுங்களேன், பயிர் நிலத்தை காட்டுங்களேன். இல்லை ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. எல்என்டி பக்கத்தில்ங்க, எல்என்டி பில்டிங் இருக்குல்ல, எதிர்ப்பங்க சர்ச்சு எல்என்டி இருக்குல்ல, அங்கிருந்து நீங்கள் பூந்தமல்லி வரை மெயின் ரோடில் விவசாய நிலம் நான் பார்த்துருக்குறேன். 90க்கு பிறகு தான் அந்த இடங்கள் மாறி இருக்கின்றன. நீங்கள் சென்னை பெங்களூர் ஹைவே 2வே இருந்தது, 4வே ஆச்சு, இப்போ 6வே ஆகிருக்கு. சென்னை டு திருச்சி ஹைவே கன்னியாகுமரி போதில்ல, நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க, அது ஆர்ச்சிவ்ஸில் ஆவணம் எடுத்து பாருங்கள், ஆர்கியூவில் எடுத்து பாருங்கள். இந்த மரங்கள்லாம் வெட்டப்படுகின்றன அப்படின்னு அப்படியே இந்த சமூக சூழ்நிலை செயல்பாட்டாளர்கள்லாம் வந்து அப்படியே கண்ணீர் வடிப்பார்கள். இந்த மரத்தில் இந்த பறவைகள் இருக்கும், இந்த மரத்தினால் இங்கு மாடுகள் இளைப்பாரும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது பெரிய ஒரு ஆர்டிக்கல், ரொம்ப படித்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது மனித சமூகம் வளர்ச்சி அடைவதை நீங்கள் பார்ப்பது எப்படி? ஆடு மாடு வந்து மரம் பறவை வந்து இளைப்பாரும் எப்படி முடியும்? யோசித்து பாருங்கள். நீங்கள் அப்போ இந்த வளர்ந்து வருகிற மனித சமுதாயத்துக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? அவன் உட்காந்து இந்த ஆடு மாடு இயற்கை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷம் வந்துட முடியுமா? இன்றைக்கி எத்தனை விவசாயிகள் தங்கள் மகன்கள் படித்து விட்டு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. எல்லாருக்கும் அந்த விருப்பம் தான் இருக்குது. விவசாயம் அப்படியே தன் மகன் வந்து விவசாயம் பண்ணணும், ஏறு பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களா? அதான் சொல்கிறேன், இந்த வளர்ச்சி அடைகிற ஒரு திட்டங்களை நீங்கள் வந்து ஏதோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வருதுனாலே உடனே வந்து அது ஏதோ ஒரு வேறு நோக்கம் சொல்கிறார்ல. அங்கே பன்னூரில் வந்து சிஎம்க்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குன்னு ஒரு தமிழக வெற்றி கழகத்துன்னு ஒருத்தர் போடுறார். நான் கேட்குறேன், அந்த லேண்ட் ஐடென்டிட்டி பண்ணது 1819. அப்போ அதிமுக ஆட்சியாளர்கள் லேண்ட் வாங்கியிருக்க மாட்டாங்களா? இந்த லேண்ட் அப்ரிசியேஷன் ஆகும், இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பாக அரசியல்வாதிகள் கொள்ளையடிப்பார்கள், ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பார்கள், நான் மறுக்கவே இல்லை. சரி, அந்த லேண்டை வாங்கினது யார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் அரசியல்வாதி தானே. 19 சொல்கிறீங்க. ஆட்சியாளர்களுக்கு ஏதோ லாபம் என்றால் நீங்கள் உங்கள் ஐடி விங்கு வக்கீல் விங்கு என்ன பண்ணுது? இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த ஒரு வருஷமாக டாக்குமெண்ட் எடுத்து யாரெல்லாம் லேண்ட் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எல்லாமே டாக்குமெண்ட் சர்வே நம்பர் போட்டால் பார்க்க முடியும். தாமரை பேரில் இருக்கும், குபேந்திரன் பேரில் இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஆன்லைனில் ஆக்சஸ். அப்போ இந்த லேண்டு சொந்தக்காரர் யார்? அரசாங்கம் இதுக்கு இங்கே வருது, நிலத்தை எடுப்பது, இவங்களாம் கொள்ளையடிப்பதற்கு இவங்க நிலம் அப்ரிசியேஷன் சொல்லுங்கள். 19 சொன்ன எப்படி சார்? நீங்களே சொல்றீங்க ஏகனாபுரத்தில் வந்து 40% மக்கள் வந்து லேண்ட் கொடுப்பதுக்கு தயாராகவே இருக்காங்க. யார் தான் சார் இதுக்கு முட்டுக்கட்டை போகிறது? என்னதான் எதிர்பார்க்குறாங்க அந்த மக்கள்? இங்கே எப்பவுமே ஒரு கிராம மக்கள் வந்து உறவினரோடு வாழ்வார்கள், சென்டிமெண்ட் இருக்கும். அந்த ஊர் தலைவர் கட்டுப்பட்டிருப்பாங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள். அவங்களுக்கு என்னென்னா ரேட்டு தான். இதில் 40% சொன்னேன் கன்கரன்ஸ். இப்போ யாருன்னு நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், இவங்க போய் அவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஓகே, யாரு? பாக்கி 60%. ஆமாம், சமூக செயற்பாட்டாளர். அவங்கள பின்னாடி இருந்து இயக்குற ஒரு கும்பல் இருக்குங்க. இது வந்து ஏரி வந்து இல்லைன்னா நீர்நிலை வந்து சென்னை மூழ்கடித்து விடும் என்று சொல்கிறவர்கள் இங்கே சென்னையில் நீங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு போராடி இருக்காங்களா? நான் சொல்கிறேன், சென்னையில் எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது. இப்போ இதே ஏகனாபுரத்தில் எத்தனை பேர் பட்டா லேண்டில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் புறம்போக்கு லேண்டில் இருக்கிறாங்கன்னு கணக்கு சொல்ல முடியுமா? சமூக செயற்பாட்டாளர்கள் அரசாங்கத்தால் சொல்லிட முடியும், அரசாங்கம் சொல்ல முடியும். அவங்களையும் வந்து பாதிக்கப்பட்ட கறி அவங்களுக்கு லேண்டு தர போகிறாங்க, அவங்களுக்கு வீடு தர போகிறாங்க, அது வேறு விஷயம். நான் என்ன கேட்குறேன், சென்னையில் ஏரிகளில் அல்லது சாலைகளில் நீங்கள் கோடம்பாக்கத்தில் ட்ரஸ்ட்டுபுரத்தில் டைரக்டர்ஸ் காலனி ரோடில் ஒரு ரோடையே வந்து 40 வருஷமாக ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு ரோடே க்ளோஸ் ஆகிருக்கு. எத்தனை ஆட்சி காலம் மாறி இருக்கீங்க?
அந்த அக்கட்ரஸ் சொல்லுங்கள். சோ கால்டு சமூக செயற்பாடுகள் வந்து கொடி பிடிப்பாங்க. அங்கே இருப்பவர்கள் ஏழைகள், பாழைகள். இங்கே நுங்கம்பாக்கத்தில் கிறிஸ்டின் காலேஜ், உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ், அது இருக்குது ரயில்வே லைன் சங்கர் நந்திரா பக்கத்தில். அங்கே எவ்வளோ குடிசைங்க தெரியுமா உங்களுக்கு? 95, 96 இந்த போலீஸ் கொச்சின் ஹவுஸ் இருக்குல்ல, அது பக்கத்தில் எவ்வளோ என்க்ரோச்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு? இப்போ எத்தனாவது காலை ரோடுக்கு இங்கே இருக்குது அகற்றப்பட்டதுல அந்த கால்வாய், அந்த கால்வாய் முழுவதும் வந்து குடிசைகள். தீவுத்தடல் எதிர்க்க எவ்வளோ குடிசைகள் இருந்தது. இதெல்லாம் அகற்றப்போனால் யார் வருவாங்க? யார் வருவாங்க? இதெல்லாம் ஆக்கிரமிப்பு கிடையாதா? நீர்நிலையில் வந்து ஆக்கிரமிப்பு செய்தவங்க யார்? கூவம் கரை ஓரமாக ஆக்கிரமிப்பு செய்து யார்? போராடுவாங்களா? அதான் சொல்கிறேன். எப்படின்னா இது ஒரு கூட்டம், இதுக்கு வந்து வெஸ்டர்னைஸ்டு ஃபண்டு வரும், சொன்னால் கோச்சிப்பாங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்திற்கும் பின்னால் ஒரு பின்னாடி 100 சதி இருக்கும். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வருவாங்க. நான் வளர்ச்சி திட்டத்தை பற்றி பேசுகிறேன், வேறு எதுவும் இல்லை. ஏதோ ஒரு அரசியல்வாதி வந்து லேண்டு வாங்கி இங்கே பஸ் ஸ்டாண்ட் வருது அப்படின்னு போய் சொல்லி தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் லேண்ட் அப்ரிசியேஷன் பிறகு பஸ் ஸ்டாண்டை மாத்திர கதையை நான் சொல்லலை. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒரு சேலஞ்சிங்காக நான் சொல்கிறேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் கம்பெனி, இந்த காப்பர் தயாரிக்கிற கம்பெனி, நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், இங்கே வந்து நிலம் வந்து இப்படியே வந்து வீட்டு மனைகளாகவும் தொழிற்சாலைகளும் விமானங்களாக வந்தால் நம்ம விவசாயத்தை எங்கே போகுது, பருப்பு இறக்குமதி செய்கிறோம், பாமாயில் இறக்குமதி செய்கிறோம்னு சொன்னார். சரி, காப்பருக்கு ஒரே இண்டஸ்ட்ரி ஸ்டெர்லைட்டு, அது க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ காப்பர் இறக்குமதி பண்ணுறோம். மனுஷன் காப்பர் தேவையே தேவையில்லையா? இன்னைக்கு எத்தனை வீடுகள், புது புது வீடுகள் வருங்க. காப்பருக்கு எங்கே போகிறது? கேபிள் இருக்கிறதுல என்ன காப்பர் தான், காப்பர் வேறு தான். சரி, அந்த காப்பர் கம்பெனியால் என்ன நடந்தது? இது ஒரு பெரிய சர்ச்சைக்கு நான் கொண்டு போகிறேன், இல்லைன்னு சொல்ல. இல்லை, அதனால வந்து அவங்க காப்பர் கழிவுகளை வந்து பூமிக்கு கீழே கொட்டுறாங்க, அதே போல் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப மாசடையுது, இப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குல்ல சார்? குற்றச்சாட்டு இருக்குது. அது என்ன சொன்னாங்க சொல்லுங்க. குமுத ரிப்போர்ட்டர் எடிட்டராக இருந்தேன் அந்த காலகட்டத்தில். அந்த சுட்டாங்கல்ல அதிமுக துப்பாக்கி சூடு நடத்தும் போது, அங்கே போராட்டம், 100 நாள் போராட்டம், அங்கே செய்தி சேகரிப்பு எல்லாம் சொல்கிறேன்ல. அந்த போராட்டத்தில் கேன்சர் வருகிறது, சரும வியாதி வருகிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு புது வியாதி வருகிறதுன்னு சொன்னாங்களே. என்னை பார்க்க வந்தாங்க. அந்த போராட்டக்குள்ளே ஒரு கல்லூரி பேராசிரியர், பெண் பேராசிரியர் தலைமையில் உங்களுக்கு பெரிய கூட்டம் வந்தது. நான் ஓப்பன் சேலஞ்ச் சொன்னேன், எத்தனை பேருக்கு இந்த நச்சு ஆலையால் அல்லது கழிவுகளால் அல்லது இந்த அந்த காற்று வருகிறதுல அந்த காற்றின் மூலமாக உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன வியாதி வருது காட்டுங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பின்னாடி இருந்தது. எத்தனை பேர் கேன்சர் இருக்குது, அந்த தண்ணீர் வந்து உங்களுக்குலாம் வந்து வாய்க்காலில் வருது, தண்ணீர் குடிக்கிறோம், அந்த தண்ணீர் குடித்த பிறகு சரும நோய் வருகிறது, ஸ்கின் டிசீஸ் வருது, தும்மல் வருகிறது, வசிக்க முடியவில்லை, இதெல்லாம் சொன்னாங்கள்ல. காட்டுங்க, புள்ளி விவரத்தை காட்டுங்க. இப்போ நான் அதானே பார்ப்போம். ஒரு பகுத்தறிந்து பேசுவது எப்படி? புள்ளி வரும், டேட்டாவோட தான் பேச முடியும். எப்படி கம்ப்யூட்டர் வந்தால் மனுஷனுக்கு வேலை வாய்ப்பு போயிடுன்னு ஒரு காலத்தில் போராடி ஏமாத்துறாங்களோ அந்த கூட்டம் தான் இது. வேலூர் மாவட்டத்தில் ஆம்பூர் வாணியம்பாடில் பேரணாம்பட்டில் தோல் கழிவுகளால் மலட்டுத்தன்மை வரும் என்று நான் பள்ளிக்கூடம் 84 பெரிய போராட்டம். மலட்டுத்தன்மை, குழந்தை பிறக்காது, எல்லாருக்கும் வந்து தோல் வியாதி வரும், விதவிதமான வியாதிகள், செத்து போவாங்க. நாங்கள் இன்றைக்கி ஆம்பூர் பேரணாம்பட்டு வாணியம்பாடியில் மனுஷன் வாழ்கிறானா இல்லையா? கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிறானா இல்லையா? ஏதோ புள்ளி வரும் இருக்கா? மண் வந்து மலட்டுத்தன்மை அடைவது என்பது வேறு, நான் அதை சொல்ல வரல. ஆனால் நீங்கள் சொல்கிற புள்ளி விவரம் தப்புன்றேன். ஓகே, அப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி போராட்டம். என்ன போராட்டம்? அந்த ஆலைக்காரனை மிரட்டுறது, பணம் வாங்கிக்கிறது. தோல் தொழில் கழுவா மிரட்டு, சாய கம்பெனியாக மிரட்டு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? அந்த கழிவுகளை வெளியேற்றுவது எப்படி, அது சயின்டிஃபிக்காக பண்ணி அதுக்கு ஆலை போட்டு அதுக்கு போராடணும். அதுக்கு அரசாங்கத்தை வந்து நீங்கள் வந்து நிர்பந்தப்படுத்தணும். நிர்பந்தப்படுத்தி இந்த கழிவுகளை வெளியேற்றுகிற, தண்ணீர் சுத்தப்படுத்தி அனுப்புகிற அந்த ஆலையை கட்டுங்க. இதை நீங்கள் செய்கிறது கிடையாது. இப்போது இப்போ எம்ஆர்எஃப் ஃபேக்ட்ரி எவ்வளோ வருஷமாக இருக்குங்க. கேரளாவில் எம்ஆர்எஃப் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்களா? அவங்க மலையாளி தான். ஏன் இங்கே ஆரம்பித்தாங்க? அங்கே ஆரம்பிக்க முடியாது, ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க முடியாது கேரளாவில். அந்த ரப்பர் ஃபேக்ட்ரி எரிந்து புகை வருவது எத்தனை மாதம் நமக்கு தெரியும். ஏன் இங்கே ஆரம்பித்தாங்க? எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது? இப்போ அந்த ஃபேக்ட்ரி வந்து வளர்ந்த நாடுகளில் ரப்பர் டயர் ஃபேக்ட்ரிலாம் வைக்க முடியாது, டியூப் ஃபேக்ட்ரி இங்கே வச்சாங்க. இப்போ அதை எடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். பல பேருக்கு வேலை இழப்பு. முதல்ல எடுக்க சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல எடுக்க சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும். இப்போ கொக்கோ கோலாக்கு வாட்டர் பிளான்ட் எங்கே இருக்குது? நெல்லை கங்கை கொண்டான், திருநெல்வேலியில் இருக்குது. கங்கை கொண்டானில் இருக்குது.
கேரளாவில் ஆரம்பித்தாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கொக்கோ கோலா சாப்பிடாம எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பிஸ்னஸ் நடக்குது? மக்கள் அதை புறக்கணிக்கிறாங்களா? ஆனால் நம்ம நாட்டை வளங்களை சொல்றாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல சார் அந்த பெரிய நிறுவனங்கள் நான் மீது. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு ப்ரெஷரைஸ் குரூப், அழுத்த குழுக்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கு நோக்கம் வேற. நாங்களும் கரெக்டாக போராடுங்க. அவங்களுக்கு என்ன சார் நோக்கம் இருக்கு? இதான் சொல்லுங்க, நோக்கம் வந்து என்ன பண்ணோம், நீங்கள் இப்போ ஒரு நச்சு ஆலை வருகிறது என்றால் புள்ளி ஒருத்தர் சொல்லுங்கள், இல்லை அந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவு நீரை எப்படி வெளியேற்றப்பட வேண்டும் என்று திட்டம் இருக்கும்ல, அந்த திட்டத்தை செயல்படுத்த சொல்லுங்கள். அந்த ஆலையே கூடாதுன்னா, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் விவசாய நிலங்கள்லாம் வீட்டு மனைகளாக மாறி வருகின்றன. இதை தடுக்க முடியுமா? நீங்கள் வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்காக எவ்வளோ பேர் வீடு வந்து கட்ட வேண்டியிருக்கும். எப்படி நீங்கள் வீட்டு மனையில் எங்கேருந்து வரும்? எப்படி வரும் சொல்லுங்கள்? நீங்கள் எங்கே இருந்தது? சென்னையோட பரப்பளவு அரக்கோணம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த பக்கம் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடில் சொல்லுங்கள், எங்கே இருக்குது சொல்லுங்கள்? சிங்கப்பெருமாள் கோயில் செங்கல்பட்டு வரை சென்னையுடைய விஸ்தீர்ணம் போயிடுச்சு. எல்லாமே ஹைவேஸில் ரோடுகள், வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டுகள், தொழிற்சாலைகள், கம்ப்யூட்டர் கம்பெனி வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் என்ன கணக்கு? அந்த மாதிரி தாங்க விமான நிலையம். சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவைதான், நிச்சயமாக தேவை. நீங்கள் 900 நாள் வீணடித்து விட்டீர்கள். வேற ஒன்றும் கிடையாது. போராடுற தப்பு கிடையாது. உங்கள் உரிமைகளை அல்லது உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதற்கு போராட்டம் தவறே கிடையாது. ஆனால் அரசியல் கட்சி என்ன பண்ணணும்னா, அங்கே போய் வந்து அதிமுக ஆகட்டும், இப்போ எந்த பெரிய கட்சியும் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு இல்லை. அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பாஜகவோ கிடையாது. எல்லாம் ஆதரிக்கிறாங்க விமான நிலையம், எல்லாம் ஆதரிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை தானே கேட்டாரு, பரந்தூர் இல்லாமல் வேற எங்க வைக்க முடியும்னு சொல்லுங்கிறாரு. விஜய் என்ன சொல்றாரு? இன்னொரு மாற்று இடம் சொல்லுங்கன்றார். சொல்லுவாரா விஜய்? மாட்டாரு, முடியாது. அப்போ நீங்க விமான நிலையத்துக்கு போனா என்ன பிரச்சனை? எல்லாரும் விமானத்தை பயணம். விஜய் வந்து எதில் போறாரு? ஃப்ளைட்டில் தான் போறாரு. இங்கே மாட்டு வண்டியில் போறாரா ஷூட்டிங்கு? கார் கூட பயன்படுத்த மாட்டேன். காலை நான் வந்து நேற்று பாருங்கள், நேற்று 12 to 1:30, நேற்று காலையில் வீட்டில் 8:30 மணிக்கு கிளம்பி ஸ்ரீபெரும்பு போய் தங்கிட்டார். ஏன்னா அவர் நினச்சா போக முடியாது, டிராஃபிக் ஆகிடும். ஏன் முன்னாடியே போனார்? திட்டம் போட்டு தான் போகிறாரு. இல்லை ஒரு மாட்டு வண்டியில் போயிடுவாரா? பரந்தூர் மக்களை பார்ப்பதற்கு நான் மாட்டு வண்டியில் தான் போவேன். போனாரா? போக முடியாது. இதெல்லாம் யதார்த்தத்தை மீறி சினிமா மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஸோ விஜய் அரசியலுக்காக தான் நேற்று போய் பரந்தூருக்கு போனாரா சார்? இல்லைங்க, அவருக்கு பின்னாடி இருக்கிற டீம் வந்து அவருக்கு சரியாக ஃபீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கிடையாது இந்த விஷயம். விஜய் வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்களா அவங்க டீம்? வந்து மிஸ்கைட் இல்லை, அதை உள்வாங்கி. நான் பாருங்கள், நிறைய பேர் நிறைய விஷயம் உங்களை பார்க்க வருவாங்க. ஒரு அரசியல் தலைவர் என்றால் உங்களை பல பேர் பார்ப்பார்கள், எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனால் பல பேர் பார்ப்பதற்கு இங்கே அனுமதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கூட்டம் உங்களை சுற்றி அமர்ந்து கொண்டு உங்களை வந்து ஏதோ ஒரு ஐசோலேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பிரச்சனை. இந்த விஷயத்தில் டாக்குமெண்ட்லாம் வாங்கி பார்த்து நீங்கள் இன்னும் தெளிவாக பேசியிருக்க முடியும். 10 நிமிஷம் தான் பேசினார். இன்னும் தெளிவாக பேசியிருக்க முடியும். இங்கே இருக்கிற கிராம மக்கள் எத்தனை பேர்? நான் சொன்னேன்ல, 650 வீடு 350 வீடு எவ்வளோ பாதிக்குது, எத்தனை 90% நீர்நிலைகள், எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், அதெல்லாம் நீங்கள் பட்டியல் போட முடியும். கிராமத்தோட சர்வே நம்பரோட பட்டியல் போட்டு இதற்கெல்லாம் மாற்று ஏற்பாடு என்ன செய்ய போகிறது தமிழக அரசு? ஏன் பேச முடியல அவரால்? தப்பு. அப்போ யார் மேலே தப்பு? நீங்கள் எதாவது சொல்லணும், நீங்கள் இந்த விமான நிலையம் வேண்டாம் மக்கள்கிட்ட போராடினா தமிழ்நாடு ரீச் ஆகும். நிச்சயமாக ரீச் ஆவீங்க. நேஷனல் லெவல் ரீச் ஆகிட்டார், நேற்றுக்கே ரீச் ஆகிட்டார். இது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் மணவாளக்குறிச்சியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சியில் அரிய வகை கனிமங்கள் கிடைக்கிறது. இலுமினைட், பாக்சைட், கார்னைட், தாதுமணல் கிடைக்குது. அங்கேயும் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க. அங்கே போக முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். அங்கேயும் வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லாம் வந்து மண் எடுக்காதீங்கிறாங்க. இது வந்து இயற்கை. மக்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க. ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சட்டை, வெள்ளை சட்டைக்கு நீளம் போடுவதற்கு தயாரிக்கிற ஒரு லெபார்ட்டரி மயிலாடுதுறையில், அந்த கம்பெனி வந்து சரியில்லைன்னு சொல்லி போராடினாங்க. அதுலேருந்து வர புகை வந்து எங்களை பாதிக்குதுன்னாங்க. அப்புறம் சிமெண்ட் கம்பெனி அரியலூரில், அப்புறம் சிமெண்ட்லேருந்து புகை வருது, மாசு வருது, எங்கள் வீட்டில் பாத்திரத்துலலாம் வந்து படியுது, பாத்திரத்தை கழுவ முடியல. இது இயற்கை. அப்போ அந்த அரியலூரில் இருக்கிற சிமெண்ட்டு, இலுமினி, அந்த பாக்சைட்லாம் என்ன பண்ணுறது? சிமெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறது? சிமெண்ட்டும் எடுக்கக்கூடாது, மண்ணும் எடுக்கக்கூடாது, கல் எடுக்கக்கூடாது, கீழே இருக்கிற தண்ணி எடுக்கக்கூடாது. இல்லை கற்காலத்துக்கு போகணுமா? நீங்கள் எதில் வந்தீங்க? இப்போ என் ஆஃபீஸ் காரில் வந்தோம். சைக்கிளில் வந்துருக்கலாம்ல. தம்பி 2 தம்பிங்க கேமரா பிடிச்சிக்கிட்டு, அவங்க 2 சைக்கிள், நீங்கள் ஒரு சைக்கிள் வந்துருக்கலாமே. வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகிருக்கும். 1 மணி நேரம் ஆகிடும். இன்றைக்கி பொது போக்குவரத்து நீங்கள் எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் போய் பாருங்கள். பொங்கலுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம எல்லாம் நியூஸ் போட்டோம், எல்லா டிவிலையும் பார்த்தோம். சிங்கப்பெருமாள் கோயில் நெரிசல், பூந்தமல்லியில் நெரிசல். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் 17 மணி நேரம் 18 மணி நேரம் 19 மணி நேரம் 20 மணி நேரம் 21 மணி நேரம் 22 மணி நேரம் 23 மணி நேரம் 24 மணி நேரம் 25 மணி நேரம் 26 மணி நேரம் 27 மணி நேரம் 28 மணி நேரம் 29 மணி நேரம் 30 மணி நேரம் 31 மணி நேரம் 32 மணி நேரம் 33 மணி நேரம் 34 மணி நேரம் 35 மணி நேரம் 36 மணி நேரம் 37 மணி நேரம் 38 மணி நேரம் 39 மணி நேரம் 40 மணி நேரம் 41 மணி நேரம் 42 மணி நேரம் 43 மணி நேரம் 44 மணி நேரம் 45 மணி நேரம்
பைக்லேயும் கார்லேயும் தாங்க போகிறாங்க ஊருக்கு. பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறாங்க. நான் பொது போக்குவரத்து தான் சார் நீங்கள் பரவாயில்ல சரி, உங்களை வாழ்த்துக்கள். பஸ்ஸு ட்ரெயின் பயன்படுத்துவோம். எத்தனை பேர் வந்து டூ வீலரில் போயிட்டு வந்து சிக்கியிருக்காங்க, காரில் சிக்கியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி மக்களுக்கு வளர்ச்சி, பொருளாதாரம் இதெல்லாம் கிடைக்கும்போது அதை பயன்படுத்த நினைப்பாங்க. நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு, தீர்வு சொல்லுகிற ஒரு அரசியல்வாதியாக வந்தால் உங்களுக்கு இன்னும் பெயர் கிடைக்கும். அல்ல அந்த மக்களுக்கு இது நிவாரணம் போதாது, கூடுதல் நிவாரணம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வெறும் நீங்கள் இடம் கொடுத்தா போதாது, வீடு கட்டி கொடுத்தா போதாது, அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், 650 பேருக்கு வேலை வாய்ப்பு உடனே கொடுங்க. சார் அவங்க மார்க்கெட் வேல்யூல கொடுத்தா மக்கள் ஏற்றுப்பாங்களா? நாங்கள் வந்து என்ன லேண்ட் வேல்யூ இருக்கோ அதை கொடுப்போம்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. லேண்ட் வேல்யூவோட மார்க்கெட் வேல்யூடைய வேற சந்தை மதிப்பு தான் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்னா 350 ரூபா தராங்க. 3.5 மடங்கு மார்க்கெட் வேல்யூ தராங்க. மார்க்கெட் வேல்யூ, சந்தை மதிப்பு. இது வந்து ஏவாவேலு அமைச்சர் வந்து சொல்லி வந்து 2 வருஷம் ஆச்சு. ஓகே, மார்க்கெட் வேல்யூ விட 3.5 மடங்கு தராங்க. 3.5 மடங்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வீடு போச்சுன்னா அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வேற இடத்துல வீடு, அது கட்டுவதற்கு நிதி தனியார் ஏஜென்சி வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. போய் சர்வே எடுத்துட்டாங்க. 12 கிராமத்தில் சர்வே முடிச்சுட்டாங்க. இந்த ஏகனாபுரத்துக்கு மட்டும்தான் தனியார் அமைப்பு உள்ளே போகாமல் தவிக்கிறாங்க. ஓகே, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பார்கள், நான் இல்லைன்னு சொல்ல. அரசியல்வாதிகள் ஏமாற்றுவார்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் போராடுகிற கூட்டத்தை நான் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு வளர்ச்சி திட்டத்தை, விமான நிலையம் நீங்கள் ஹைதராபாத் போய் பார்த்துட்டு சொன்னோம். நம்ம எப்பவுமே கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக சொல்லணும் ஒரு விஷயத்தை. பெங்களூர் போங்க, ஹைதராபாத் போங்க, பாருங்க சென்னையை விட அந்த ஊர் எப்படி இருக்கு, எப்படி வளர்ந்து இருக்குது. கர்நாடகா வேற இன்னொரு ஏர்போர்ட் வேற எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறத போய் பாருங்க, அங்க இருக்கிற வசதி. மும்பை போய் பாருங்க, இங்க போய் தவிக்க வேண்டியிருக்கு விமானத்துக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் விமானம் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து ஒரு படித்து விட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிற ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மாவை அழைத்து செல்லணும். அவங்களுக்கு வந்து படிப்பறிவே கிடையாது. ஒரு அசிஸ்டன்ட் போட்டு உள்ள ஃப்ளைட்டில் ஏற்றுற வரைக்கும் அதுக்கு தனி சர்வீஸ் சார்ஜ். அது வரைக்கும் தன் தந்தை தாய் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு ஏழை தொழிலாளி மகன், டெய்லர் மகன், கூலி வேலை செய்கிற மகன். அப்போது விமானத்தை பயன்படுத்துவது என்பது எல்லாம் சாதாரணமாகிவிட்டது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஓகே சார், விஜய் வந்து திமுக எதிர்த்து பேசியிருக்காரு, எதிர்ப்பு அரசியலை பண்ணியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சார் விஜய்க்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது? திமுக எதிர்ப்பு அரசியல் வந்து இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசினா வேஸ்ட். திமுக ஆட்சியில் என்னெல்லாம் தவறு நடக்கின்றன. இல்லை சார், அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூவில் வந்து நோட்டீஸ் கொடுக்க போனதுக்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தப்பு தான், அதெல்லாம் தப்பு, தேவையில்லாத விஷயம். அது வந்து அரசாங்கம் இவ்வளோ பயப்பட வேண்டிய விஷயமே இல்லை. அவங்கள பேச அனுமதித்திருக்கலாம், நோட்டீஸ் கூட அனுமதித்திருக்கலாம், போராட அனுமதித்திருக்கலாம். அதுக்குள்ள நான் சொல்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ். எப்படின்னா, திமுக ஆட்சியில் ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது, டெண்டர் விடப்படுகிறது. அந்த டெண்டரில் என்ன தவறு, இல்லை ஒரு திட்டத்தில் என்ன தவறு, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ணால் தான் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர முடியும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இலவச வேட்டி சேலை எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? பிரச்சனை இருக்குது. எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? அதை கையில் எடுத்தாங்கன்னா திமுக ஆடி போகும். விஜய் அதை கையில் எடுப்பாரா? ஏன் அந்த புள்ளி ஒருத்தவர் கையில் கொடுக்கல? அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கா இலவச வேட்டி சேலையில்? ஊழல் இல்லை, கொடுக்க ஏன் முடியல? 100% இலவச வேட்டி சேலை கொடுக்க வேண்டிய இடத்தில் 30% தான் கொடுத்துருக்குறாங்க. அது 70ன்னு சொல்கிறாங்க. அதுவே தப்பு. ஒருவருக்கு வேட்டி சேலைன்னு ஒரு கார்டு கொடுக்கணும்ல. ஆனால் ஒரு கார்டுக்கு வேட்டி, ஒரு கார்டுக்கு சேலை, அது 35 70 ஆக்கிட்டாங்க. பற்றாக்குறை இருக்கு. அப்போ 70% கொடுக்கலன்னு அர்த்தம். அது இந்த மாதிரி அரசு திட்டங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளை கையாள வேண்டும். அரசு திட்டங்கள் என்ன கொண்டு வராங்க, அதில் என்ன ஃப்ளா, என்ன தவறுகள், நடைமுறை சிக்கல்கள், நிர்வாக சீர்கேடுகள், ஊழல்கள். நீங்கள் போய் இப்படி இத்தனை வருஷமாக திட்டம் திட்டுறீங்க, பாலம் கட்டுறீங்க, ஏமாத்துறீங்க, இதை போடணுங்க. மத்திய அரசு எதிர்க்கலாம், மாநில அரசு எதிர்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் என்பது வேறு, இந்த ஒரு பிரச்சனை என்பது வேறு. ஓகே சார், இந்த ஏர்போர்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திமுக நம்புற மாதிரி நாடகம் ஆடுறாங்களா சார்? நம்புற மாதிரி நாடகம் ஆடுறாங்க, நம்பாத மாதிரி நாடகம் ஆடுறாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்தில் திமுக ஆட்சியாளருக்கு லாபம் இருக்கிறது என்றால் அதை வெளிப்படுத்தி மக்கள் மன்றத்தில் நிறுத்தி வைக்க வேண்டியது பொறுப்பு யாருது? எதிர்கட்சிகள். அந்த எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டியதுன்னு. உண்மையிலே அங்கே சிஎம் ஃபேமிலிக்கு லேண்ட் இருக்கா, 100 ஏக்கர் இருக்குது, இன்னாருக்கு பேரில் இருக்குது, இல்லை அமைச்சர்கள் இருக்கா, காட்டுங்க. அதுதாங்க அரசியல். 19 சொல்கிறது என்ன அரசியல்? ஆட்சியாளருக்கு லாபம் இருக்குது, நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம். டீ கடை அரசியல் மாதிரி பேசக்கூடாது. உண்மையிலே அந்த லேண்டில் எத்தனை ஏக்கர் வந்து வெளியாட்கள் வைத்திருக்கிறார்கள், ஒரு 500 ஏக்கர், 600 ஏக்கர், 100 ஏக்கர் என்று வைத்திருப்பவர்கள் பட்டியல் எடுக்க முடியுமா? முடியாதா?
முடியும் சார். சர்வே நம்பரை வச்சு பண்ண முடியும். அந்த பட்டியலை எடுத்து வெளியிட சொல்லுங்கள் விஜய். உங்கள் அட்வொகேட் டீம் அனுப்புங்க. அது சுற்றி இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் ஃபுல்லாக லேண்ட் டாக்குமெண்ட்டை கம்ப்யூட்டர் திறந்தால் வந்துடும் யார் பேரில் இருக்கிறதுன்னு. புரியுதா? அது ஏமாற்ற முடியாது. இப்போ யார் 2021 திமுக ஆட்சிக்கு பிறகு நிலம் வாங்கிய பட்டியல் இதோ காட்டுங்க. ஏன் செய்யல? நான் சொல்கிறேன், ஆளுங்கட்சி விமர்சிப்பதற்கு 1000 வழி இருக்குது. ஓகே. விஜய் அந்த அரசியலை கையில் எடுத்தால் உண்மையிலே அவருக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நான் மறுக்கலை. அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, அதை நான் மறுக்கலை. ஓகே. இளைஞர்கள் ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க அவர் பக்கம், ரசிகர்களாக. அதெல்லாம் ஓட்டோட கன்வெர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி ரீச் ஆவதற்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகளை கையில் எடுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக ஏன் வந்து சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் தேவைன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை அடுக்கியிருக்கீங்க. கேட்கக்கூடிய காதுகளுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக போய் சேரணும். குறிப்பாக கம்பேரிசன் பண்ணியிருக்கீங்க. பெங்களூர் ஏர்போர்ட் எப்படி இருக்குது, சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குது, குறிப்பாக மும்பை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி தான். இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட தொழில் நிறுவனங்கள் வரும். இதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும். உங்களுடைய பதிலை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.